சில பேர் வந்து நம்ம கூட்டத்துல இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஜோக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்கள நோக்கம் வந்து என்னவா இருக்கும்? வேற ஏதாச்சும் ஒரு விலங்குக்காச்சும் மச்சங்கள் உடம்புல இறந்தவரை நம்ம வந்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கும், உயிர்ப்பிச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சொந்த பேட்டரி வாங்க வீடியோ முன்னாடி போகலாம். சார் சார் நீங்க ரொம்ப நல்லா படிக்கிறீங்க. உங்களை விடுங்க சார். நம்ம வந்து வெளியில யாருக்கிட்டையாச்சும் பேசிட்டு இருக்கிறது மாதிரி நம்ம வந்து நம்ம கிட்டே அப்படி வந்து ஏதாச்சும் பேசிகிட்டே இருந்தவங்க நம்மளா பார்த்தா வந்து பைத்தியம்னு சொல்லிவிடும். அதனாலதான் நம்ம வந்து நம்ம கிட்ட பேசணும்னா நம்ம வந்து மனசுல நம்ம வந்து பேசணுமோ ஒரு வேளை. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஒரு புக்கை வந்து உருவாக்கணும்னா காப்பி பண்ணி தான் ஒரு புக்கே உருவாக்க முடியும். அந்த புக்கை படிக்கிற நம்ம வந்து எக்ஸாம் காப்பி அடிச்சா மட்டும் தப்பா? இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு வீடு கட்டுறது ஸ்பைடரால மட்டும்தான்டா முடியும். நம்ம வசிக்கிற வீட்டுக்குள்ளேயே வந்து அதுவும் வந்து வீடு கட்டி அதுவும் வசிச்சுட்டு இருக்கு. அது வசிக்கிறது மட்டும் இல்லை, உள்ள வந்து வேட்டை கூட நடந்துட்டு இருக்கு. அது வந்து வலையெல்லாம் கட்டி பூச்சிகள் எல்லாம் வேட்டையாடி பிடிச்சு சாப்பிட்டு அதான்டா வாழ்ந்துட்டு இருக்கு நம்ம அவங்க இருக்க வீட்டுல. சும்மாதான் நம்ம தான் இங்க இருந்து போவேன், பாத்துருக்கேன் நானு, சைடுல வருவேன். சில பேர் வந்து நம்ம கூட்டத்துல இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஜோக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்கள நோக்கம் வந்து என்னவா இருக்கும்? ஒருவேளை எல்லாரையும் சிரிக்க வைக்கணும்னு சொல்லி ஜோக் சொல்லுமா? இவங்க சொல்ற ஜோக்குக்கு 4 பேர் வந்து சிரிக்கம்பா இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதுக்கு வேண்டி இவங்க வந்து ஜோக்கு சொல்றாங்களா? ஒருவேளை ஏமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். மனிதர்களை தவிர வேற ஏதாச்சும் ஒரு விலங்குக்காச்சும் மச்சங்கள் உடம்புல இருந்து நீங்க வந்து பாத்துருக்கீங்களா? மச்சம் வந்து உடம்புல இருந்து நீங்க வந்து பாத்துருக்கீங்களா? நீங்களா யாருடா? How do I tell you? இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான கோள்கள் எல்லாம் ஒண்ணு விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதுல ஒரே ஒரு சின்ன ஒரு கோள்ல தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், எர்த்துல. இப்போ அதே மாதிரி எர்த்துல மட்டும்தான் உயிர்கள் வாழ முடியுமா? இந்த கோடிக்கணக்கான கோள்ல ஒரு கோள்லயாச்சும் வேற உயிரினங்கள் வாழ்ற மாதிரியான விஷயங்கள் ஒருவேளை இருக்கலாமே, அதுலயும் உயிர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கலாமே, நமக்கு தெரியாம. ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சரியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இப்படி ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா எப்படி இருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு இறந்து போன ஒரு ஆளுக்க ஒரு மூளைய எடுத்து இன்னொரு உயிரோட இருக்கிற ஆளுக்க மூளையில எடுத்து பிக்ஸ் பண்ணமைங்கி எப்படி இருக்கும்? அப்போ அந்த இறந்து போனவருக்கு நினைவுகள் எல்லாம் நம்ம திரும்ப கொண்டு வரலாம். இவர மண்டையில நம்ம வந்து அவருக்கு மூளையை எடுத்து பிட் பண்ணமைங்கி எங்க எப்படி இருக்கும்? இறந்தவரை நம்ம வந்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கும், உயிர்ப்பிச்சு. நம்ம வந்து சாகுறது ஒருவேளை நம்ம வந்து வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகிய மாதிரி இந்த உலகத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆகியதோ ஒருவேளை. இத்துடன் இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்க சொந்த பேட்டரி வீடியோ. ஒரு அருமையான வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மட்டமாமே